இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக வர்றதுக்கான காரணம் 2 ரீசன். ஒன்று, நான் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். அங்கே வந்து என்னால் அவ்வளோவா ஷூட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, வாய்ஸ் கொடுக்க முடியாது. அதனால தான் டிலே ஆயிடுச்சு. இன்னொரு ரீசன் வந்து எனக்கு லைட்டாக கோல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் செம்ம மழை. ஸோ மழையினால் வந்து எனக்கு லைட்டாக கோல்ட் ஆனதுனால என்னால் பேசவே முடியல. இது வந்து எங்கள் தீபாவளியோட மினி விலாக். காலையில் விடிஞ்சது வந்து அம்மா வீட்டில் தான். யூஸ்வலாக நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ காலையில் விடிஞ்சதே அம்மா வீட்டில் எழுந்திரிச்சோன்னே பாப்பா தம்பிக்கெல்லாம் நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சு விட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு தம்பி ஒரு சைடு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். சாரலுக்கு வந்து அது பயமாயிடுச்சு அந்த சவுண்டு கேட்டு. அவள் லைட்டாக கம்மி மத்தா கூட ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அவள் குலாப் ஜாமுன்குள்ளே மண்டையை விட்டுட்டா. ஸோ சாரல் ஒரு பக்கம் உட்காந்து குலாப் ஜாமுன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு தான். இன்னொரு சைடு தம்பி பயந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தான். ஓடி வர்றதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக சிரிப்பாக இருக்கும். அவனுக்கு கிராக்கர்ஸ்னால் ரொம்ப பயம். லாஸ்ட் இயரில் வந்து கம்மி மத்தாப்பு, புஸ்வானம், அப்புறம் சங்கு சக்கரம் இதுதான் வெடிச்சிட்டு இருந்தான். பட் இந்த வருஷம் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து சரவெடி வெடித்தான், லக்ஷ்மி வெடி, இந்த மாதிரி கொஞ்சம் வெடிக்கக்கூடிய வெடிகள் எல்லாமே வெடித்தான். அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் சாரல் தான் என்னை சுத்தமாக விடவே இல்லை, எங்கேயுமே விடலை. அவள் சவுண்டுக்கு அந்த லைட்டுக்கு இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு அவள் என்னை விட்டு எங்கேயுமே போகலை. அம்மா, அப்பா, குட்டு, பப்புன்னு யாருக்கிட்டையுமே போகல. நானே வந்து அவள் தூக்கி வச்சுட்டே இருந்தேன். அதுலேயும் செம்ம டயர்டாகிடுச்சு எனக்கு. வருஷம் தீபாவளி ரொம்ப சூப்பராக எங்கள் வீட்டில் யார் செலிப்ரேட் பண்ணான்னு கேட்டால் பப்பு தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அவன் ஓடி 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 போய் வச்சு பயங்கரமாக வெடிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். கூட குட்டும் வந்து சேர்ந்து வெடித்தாங்க. அது அவங்க வெடிக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நானும் அப்பா, பாப்பா எல்லோரும் ஒரு மூலையில் உட்காந்து அவங்க வெடிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தீபாவளி எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா, தம்பி வந்து ஊர்லேருந்து வரவே இல்லை. ஏன்னா அவன் ரீசெண்டாக தான் வந்துட்டு ஊருக்கு போயிருந்ததுனால நான் இந்த தடவை வரல அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவன் இருந்ததுன்னா இந்த தீபாவளி இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஓவராலாக வந்து ஹாப்பியாக தான் போச்சு. ஸோ சாரல், பப்பு எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அவங்க என்ஜாய் பண்ணால் போதும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனல் டச்சாக நான் வந்து ஒரு கம்மி மந்தாக பண்ணிட்டு வெடிச்சு என்னோடய தீபாவளி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.